உன் ஃபேமிலி எங்க, ஏன் யாரும் உன்னை பார்க்க வரல அப்படின்னு அவன் கேட்கும்போது சொல்றா, எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது, எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, நான் அவங்க இப்ப பைத்தியம் ஆயிட்டாங்க, நீங்க ஓகேவா இருந்தா எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. உண்மையாவே நம்ம ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கவும், ஆமா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டா இருப்போம் அப்படிங்கிறா. நான் உங்களோட முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு நல்ல நியூஸோட என்னை தேடி வாங்க அப்படின்னு சொல்றா. நான் உனக்காக சூப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நானே உனக்கு அதை ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த டைம்ல தான் வந்து சியான் அங்க வந்து பார்த்துட்டு, எங்க இருந்தீங்க, ஏன் என்னோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கல, சாங் எங்க பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமா, ஏன் காரணம் உங்ககிட்ட சொல்லணும், நீ அவதான் அவ கையை உடைச்சு நாசமாக்கிட்டியே அப்படின்னு சொல்லவும், என்னோட கம்மல் அவ தான் அன்னைக்கு போட்டிருந்தா, இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, நீ ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் உன்னை சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். மிஸ் சாங்செங்க்கு நீங்க சூப் பண்ணி கொண்டு வந்தீங்களா, ஓ உங்க ஸ்பெஷல் ஃபிஷ் சூப்பா அப்படின்னு கேட்கவும், என்ன பைத்தியக்காரத்தனமா பேச்செல்லாம் மாத்திட்டு இருக்க, இதுவா இப்ப பேச வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். இப்ப வந்து சுயான் வந்து எப்படி இருக்கு உங்க கைவலி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க தானே என் கையை உடச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் அதுக்கு பதிலாக என்ன பண்றது சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த கப்ல நீங்க சூப்பா குடிக்கலாம், சாப்பிடவும் பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லவும், இல்ல பரவாயில்ல இப்பதான் வந்து உங்க ஹஸ்பண்ட் எனக்கு சூப் ஊட்டி விட்டுட்டு போனாரு அப்படிங்கவும், நீ தான் அவரை ஃபோன் பண்ணி